சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு 2 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்கனில் உப்பு காரமெல்லாம் சார்ந்து உங்களுக்கு சிக்கன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 2 ஹவர் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு சாதம் ரெடி பண்ணிக்கலாம். அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. அதோட 3 கிராம்பு, 3 பட்டை, 1 டீஸ்பூன் உப்பு, சாதத்துக்கு தேவையான உப்பு தான் சேர்க்குறோம். ரைஸை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த ரைஸை இப்போ சேர்த்துக்கலாம். சாதம் உங்களுக்கு 3/4 பாகம் தான் வேகணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அதனால் சாதத்தை 3/4 பாகம் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சாதம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 பாகம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தண்ணியை வடிச்சிட்டு சாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சாதம் நல்லா நீள நீளமாக வெந்து கிடச்சிருக்கு. இதை அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிளாஸ் ரேஷியோவில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது மாதிரி கிளாஸில் அளந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். அதோட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடான பிறகு 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். அது பொரிஞ்ச பிறகு 3 வெங்காயத்தை இது மாதிரி தின்னா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு நல்லா வதங்கணும். அதனால் தின்னாக இருந்தால் தான் நல்லா வதங்கி கொடுக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயத்தை வதக்கும் போது மூடி போட்டு அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வெங்காயத்தோட ஃப்ளேவர் உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். பிரியாணி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரையும் வதக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு உங்களுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இந்த பார்த்தீங்கன்னா வெங்காயம் இது கரெக்டான ஸ்டேஜில் நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வர வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
1/4 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூள் சேர்த்துக்கலாம். இந்த பட்டை கிராம்பு தூள் தான் பிரியாணியோட ஃப்ளேவருக்கு ஸ்பெஷலாக சேர்க்குறது. இது வீட்டிலே ரெடி பண்ணால் தான், நான் அளவு சொல்கிறேன், நீங்கள் அந்த அளவில் செஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு பட்டை எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கோங்க. பட்டையோட 1/4 பங்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அந்தளவுக்கு சேர்த்து வெயிலில் காய வச்சு மிக்சியில் பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் பிரியாணிக்கு சேர்த்த பவுடர். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு வதக்குனீங்கன்னா போதும். அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா. புதினாவோட அளவில் பாதி அளவு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. புதினா மல்லித்தலை சேர்த்து ஒரு வதக்குனீங்கன்னா போதும். ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு தக்காளியை பேஸ்ட் ஆகிற வரையும் நல்லா வேக விடலாம். பிரியாணி செய்யும்போது நீங்கள் மூடி போட்டு ஒவ்வொரு ப்ராசஸ்லையுமே செஞ்சிங்கன்னா பிரியாணியோட ஃப்ளேவர் அப்படியே மெயின்டைன் ஆகும். பிரியாணியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு குறையாமல் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சிக்கனில் உப்பு காரம்லாம் சேர்ந்து சிக்கனோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைலில் நீங்கள் பிரியாணி பண்ணும்போது சிக்கனோட பீஸு பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் உடையாமல் சிக்கன் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிக்கனை ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா ஆயிலே வதங்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு உங்களுக்கு மசாலாவிலேருந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவிலேருந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ சிக்கனோட எல்லா பீஸுமே சட்டியில் அடிபாகத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் ஈவனாக வெந்து கிடைக்கும். இந்த மாதிரி சிக்கனோட எல்லா பீஸுமே சட்டியில் அடிபாகத்தில் இருக்கணும். சாதத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாலாவை எல்லா சைடும் ஈவனாக ப்ரெஸ் பண்ணிட்டுக்கோங்க.
வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சாதம் எல்லா பக்கம் ஈவனாக இந்த மாதிரி இருக்க மாதிரி சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சாதம் கேப் இல்லாமல் ஃபில் ஆகும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டுக்கோங்க. ஒரு லெமனை இப்படி மேலே புழிஞ்சிட்டுக்கோங்க. இப்போ மீதி வச்சுருக்க கொஞ்சம் மல்லித்தலையை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மீதி இருக்க ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ப்ரெஸ் பண்ணிட்டுக்கோங்க. பிளேட்டில் நல்லா துணி வச்சு சுற்றி தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணியோட ஃப்ளேவர் அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போது பிளேட்டில் துணி வச்சு சுற்றி மேலே மூடி தம் போடலாம். இது மாதிரி மூடி அது மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மூடி 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சு தம் போடலாம். 20 நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு போதும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரியாணியை ஒவ்வொரு சைடாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சாதம் உடையாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்லோவாக கிளறிட்டுக்கோங்க. இப்போது பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுவையான தம் பிரியாணி ரெடி.